நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பிசியை பயன்படுத்துகிறீங்களா? அப்போ அதில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. முதல்ல உங்கள் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா என்னுடைய பிசியில் இங்கே இருக்குது, நான் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரோட ஹோம் பேஜ். பார்க்கவே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குல்ல. ஸோ இதை தான் நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு கூகுள் சமீபத்தில் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே கார்னரில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் க்ரோம் இந்த மாதிரி சைடில் ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ இது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. நீங்கள் ரைட்டில் உள்ள பேனலை கிளிக் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. செமல இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மை ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் விசிட்டட் சைட்ஸ், நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் எந்த வெப்சைட்டை அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னா சைடு பேனல்ல கஸ்டமைஸ் க்ரோம் இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லிஸ்ட் காட்டும், புக் மார்க், ஜேர்னி, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் க்ரோம். நான் கஸ்டமைஸ் க்ரோமை தான் செலக்ட் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரோமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதோட தீமை அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு தீம் இருக்குன்னு பாருங்க. ஒரு தீமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எக்கச்சக்கமான தீம்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சைட் பேனலில் இருக்கக்கூடிய அந்த தீமை ஒன்றா கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தீம் சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஃபஸ்ட்டு கலர், அதுக்கப்புறம் தீம், ஃபஸ்ட்டு கலர், அப்புறம் தீம். செமல எப்படி இருக்கு? வாவ்! இந்த தீமை வந்து ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ரெஃப்ரெஷ் டெய்லி இந்த டாங்கில் இப்படி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒவ்வொரு தீமாக மாறிக்கிட்டே இருக்கும். செமல ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பிசியில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பிசியில் பயன்படுத்தும் போது இந்த செட்டப்பை வேணுங்கிறவங்க மாற்றி அமைச்சுக்கோங்க. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லுக்கை உங்களுக்கு கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் கொடுக்கும். அதே வேளையில் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்